வெல்கம் டு என்ஸ்ன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் அங்கேயே கொடுத்துட்டாங்க. 2x minus y plus z equal to 2, 6x minus 3y plus 3z equal to 6, 4x minus 2y plus 2z equal to 4 அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் படி எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, இங்கே இருக்க 2 அப்படியே போட்டாச்சு, -1 அப்புறம் +1, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, 2 போட்டாச்சு, இங்கே 6 கொடுத்துருக்காங்க, 6 போட்டாச்சு, இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே -3 +3 4 -2 +2, இங்கே 4 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே நமக்கு 0 வரணுன்றக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ரோ 2 எடுத்து ரோ 2 -3 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட் ரோ நம்ம ஒன்றுமே பண்ணோம்னா அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு இது 3 மட்டும் தான் 0 ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 6 இந்த ரோ 2 அப்படிங்க எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இது இன்டூ 3 டைம்ஸ் பண்ணோம்னா 6 -3 +3 6. இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இது பண்ணோம்னா நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போது எல்லா இடத்துலையும் 0 0 0 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோ 3 -2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணோம்னா ரோ 3க்கு நம்ம வேல்யூ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே போட்டாச்சு. இன்டூ 2 டைம்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு சைன்லாம் சேஞ்ச் பண்ணோம், மைனஸ் அப்படி கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 0 தான் கிடைக்கும். அப்போது ரோ ஆஃப் P of A equal to 1 தான் கிடைக்கும். ஏன்னா 1 தான் இருக்குது, ஸோ அதனால் 1 எழுதிக்கிறேன். P of A by B equal to 1, ஒரே இடத்துல மட்டும்தான் 0 வரலை, ஸோ அதனால் அப்படி எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்னா, P of A equal to P of A by B equal to 1 less n equal to 3 ரோ இருக்கனால அப்படி நம்ம எழுதிட்டோம். இதை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும்னா, ஸ்டேட்மெண்ட் மஸ்ட்டு the system is consistent and has infinite many solution அப்படின்னு எழுதிச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது, ஒன்று மட்டும் 0 ஆகாமல் இருக்குது, அது மட்டும் ஃபஸ்ட் ரோ, அது நம்ம எழுதியாச்சு. 2x minus y plus z equal to 2, unknown value அப்படின்னு சொல்லிட்டு take y equal to s, z equal to t, s, t belongs to r எழுதியாச்சு. 2 அப்படியே போட்டாச்சு, yக்கு பதிலாக s போட்டாச்சு, 2x அப்படியே போட்டாச்சு, மைனஸ் இங்கே yக்கு பதிலாக s போட்டாச்சு, ப்ளஸ் zக்கு பதிலாக t போட்டு ஈக்குவல் டு 2 போட்டாச்சு. 2x ஈக்குவல் டு இந்த இது இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிட்டோம்னா -s வந்துட்டு +s மாறிடும், +t வந்து -t மாறிடும். x ஈக்குவல் டு 2 + s - t அப்படின்னு கிடைக்கும், by 2 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண வேணாம், எக்ஸோட வேல்யூ இதுன்னு சொல்லி இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஒய்க்கு நமக்கு 3 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 3 போட்டு y equal to sன்னு சொல்லி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். z equal to tன்னு போட்டோம். இது அப்படியே எழுதிட வேண்டியது தான். தேங்க்யூ.